ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஹோலான குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கே ஃபஸ்ட்டு இதுதான். அதாவது ஃபஸ்ட்டு ஹோல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிங்க. ஹோல் நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, ஸோ காம்போசிட் நம்பர், ப்ரைம் நம்பர்ஸ், இது மாதிரி பேசிக்ஸ் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் டிவிசிபிலிட்டி ரூல், அதில் வந்து 2லேருந்து கொஞ்சம் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 11 ஆர் 20, ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரூல்ஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் யூனிட் டிஜிட்டுக்கு வாங்க. தென் ரிமைண்டர் தியரம், சம் ஆஃப் சீரீஸ், இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். தென் டெசிமல் டு ஃப்ராக்ஷன்ஸ், ஸோ இதில் எது மாதிரி சம் வரும் அப்படின்னாக்கா நார்மலாக வரும். அந்த இது மாதிரி 0.9 பார், ஸோ இல்லை 0.33 பார், 0.2 போட்டு 3க்கு மட்டும் பார். ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து டெசிமல் டு ஃப்ராக்ஷன்ஸில் வரும். தென் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ, இந்த 8 டாபிக்குமே நம்பர் சிஸ்டத்துக்கு கீழே வருது. இந்த 8 டாப்பிக்கையுமே தனித்தனியாக வந்து வீடியோ இருக்குது. எந்த சேனலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து ஸோ இதுக்கான எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்குது. சூப்பராக அந்த சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இந்த பின்னக்கல் புக் இருக்குது. ஸோ இந்த பின்னக்கல் புக்கில் ஃபஸ்ட்டு 2 பேஜுக்கு வந்து ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை விட்டுட்டு இந்த கொஷின்ஸ் இருக்குல்ல, இந்த கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நார்மலான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து போக போக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னக்கல் புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டமில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ, இட் இஸ் நத்திங் பட் த நம்பர் இட் செல்ஃப் அபவுட் விச் இட் ஹேஸ் பீன் ஆஸ்க்டு. ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, த நம்பர் இட் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த நம்பர் தன்னைத்தானே இது பண்ணுதுல, ஸோ அதுதான் ஃபேஸ் வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2, 3, 5, 7, 6 கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன? 5. இப்போ நம்ம ஒரு மிரருக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னாக்கா நம்ம முகம் தானே நம்ம கண்ணாடியில் தெரியும். ஸோ அதே தான் இந்த கான்செப்டும். ஸோ 7ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன? 7. இது வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா மிரர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸை கொண்டு போய் மிரரில் காட்டணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் தான் இருக்கும். 7 கொண்டு போய் காட்டணும் அப்படின்னாக்கா 7 தான் இருக்கும். திஸ் இஸ் ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து என்னன்னாக்கா கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். பிளேஸ் வேல்யூ அப்படின்றது வந்து அந்த எந்த பொசிஷனில் இருக்கோ ஸோ அதை பொறுத்து இது மாறும். ஓகேங்களா? இப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ன்றது எங்கே இருக்குது? 1s, 10s, 100. ஸோ 3rd பிளேஸ், 100th பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் 500. ஸோ இதை ரீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? 576 தானே படிப்போம். ஸோ அதை தான் நம்ம இதில் சொல்கிறோம். பிளேஸ் வேல்யூ ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 என்ன சொல்லுவோம்? 3576. அப்போ 3ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 3000. ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா பாசிபிள் கவுண்டிங் நம்பர்ஸை தான் நம்ம வந்து எல்லா பாசிட்டிவ் கவுண்டிங் நம்பர்ஸ், பாசிபிள்னு சொல்லிட்டேன், ஆல் பாசிட்டிவ் கவுண்டிங் நம்பர்ஸ், அதாவது எல்லா பாசிட்டிவ் கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். 1, 2, 3, 4. ஆனால் அதில் வந்து 0 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன? 0 வந்து இன்க்ளூட் ஆகிறது வந்து நமக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹோல் நம்பர். 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது நேச்சுரல் நம்பர்ஸ். இன்டீஜர் நம்பர், ஆல் பாசிட்டிவ்
negative numbers including 0. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். அதில் வந்து ஜீரோவும் இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். நெகட்டிவ் நம்பர்ஸை வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருவோம். -4 to +4 இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஈவன் நம்பர்ஸ் தான் நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஈவன் நம்பர்ஸ் தான் 2 4 6 8 10 இந்த ஆர்டரை வந்து கண்டினியூஸாக பெருகிட்டே இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஐ திங்க் கிளியராக தெரியுதா? இப்போ பாருங்கள், ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ஈவன் நம்பர் என்ன 424. இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 2s are 4, 2 1 is 2 2. கம்ப்ளீட்டாக அது 2ஆல் டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈவன் நம்பர். ஸோ இதுதான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆட் நம்பர் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா 1 3 5 7 9 11. இது வந்து கம்ப்ளீட்டாக 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இப்போ 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2ஆல் டிவைட் ஆகாது, ரிமைண்டர் நமக்கு 1 இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆட் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர். இப்போ நம்ம ஒரு நம்பருக்கு ஒரு வேல்யூ எக்ஸாக்டாக தெரியுது அப்படின்னாக்கா அதை தான் வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னாக்கா P/Q ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஆனால் இந்த Q வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது ஓகேங்களா. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3/4 இது ரெண்டுத்தையும் நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 0.75 கிடைக்குது. 4/5 டிவைட் பண்ணால் எக்ஸாக்டாக ஒரு நம்பர் கிடைக்குதுல. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இதுதான் எக்ஸாக்டான டெசிமல் நம்பர் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரேஷ்னல். ஸோ இதில் மைனஸில் இருந்தாலும் சரி, ஸோ எதில் இருந்தாலும் நமக்கான ஒரு எக்ஸாக்டான நம்பர் கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்றது வந்து a number which is irrational number விட்டுட்டோம். irrational number அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு கிடைக்காது. பையோட வேல்யூ வந்து நம்ம என்ன போடுவோம் 3.14னு போடுவோம். பட் அதுக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளோ நம்பர் இருக்குல்ல, இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது. ஸோ எக்ஸாக்டான ஒரு எண்ட் இருக்காது. ஸோ அதுதான் வந்து irrational நம்பர்னு நம்ம சொல்கிறோம். தென் ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா a number which is divisible by 1 and itself. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது 1 டேபிளில் வரணும். நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அந்த டேபிளில் மட்டும் வரது தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க 2 3 5 7 11. இப்போ 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 11 வந்து எந்த டேபிளில் வரும் 1 டேபிளில் வரும், 11 டேபிளில் வரும். அதர்வைஸ் அது நடுப்புற வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ திஸ் இஸ் ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1க்கும் 50க்கு நடுப்புற 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 1க்கும் 100க்குள்ள 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 1க்கும் 500க்குள்ள 95 இருக்குது. அண்ட் 1க்கு 1000க்குள்ள ஸோ 168 இருக்குது. இது கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக மக்கப் பண்ணியே ஆகணும். கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா காம்போசிட் நம்பர். இப்போ நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ப்ரைம் நம்பர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிளாக என்ன 4 6 8 9 10 12 எக்ஸட்ரா. 1ன்றது வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஸோ இதுவும் கொஷினில் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. தென் 10th வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோப்ரைம். இப்போ கோப்ரைம் அப்படின்றது வந்து 2 நம்பர்ஸ் வந்து நம்ம கோப்ரைம்னு சொல்கிறோம். அதோடைய HCF 1ஆக இருக்கணும். சிம்பிளாக எது சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஸோ 6க்கும் 11க்கும் உள்ள ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம். 6க்கான ஃபேக்டர்ஸ் என்ன 1 டேபிள் 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும் அண்ட் 6 டேபிளில் வரும். 11க்கான ஃபேக்டர்ஸ் என்ன 1, 11. ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குது 1 இருக்கா. ஸோ அதை தான் நம்ம கோப்ரைம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2 கம்பைன் நம்பருக்கு வந்து 1 வந்து 1 டேபிள் காமனாக இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் கோப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ். Factors of a numbers are the numbers that divide it completely without leaving any remainder.
ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா ரிமைண்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுறது தான் வந்து ஃபேக்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். 24 அப்படின்றது வந்து கேன் பி கம்ப்ளீட்லி டிவைடட் பை. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னாக்கா 24 வந்து எதால் டிவைடட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி சின்ன வயசில் நம்ம நிறையவே படிச்சிருக்கோம். ஸோ 24க்கான ஃபேக்டர்ஸ் தான் நம்ம என்னென்ன சொல்லுவோம், 1 டேபிள், 2 டேபிள்லேயே வரும், 3 டேபிள்லேயே வரும், 4 டேபிள்லேயே வரும், 6, 8, 12 and 24. ஸோ இந்த டேபிள்லலாம் வந்து இந்த 24 அப்படின்றது வருது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் எ நம்பர். இப்போ when a number is written in the form of multiplications of its prime factors, it is called prime factorization. இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் பண்ணுறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து என்னன்னாக்கா 24 கொடுத்துருக்காங்க. 2 1 is 2, 2 2s are 4. அண்ட் இதுக்கான ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோமா. அண்ட் 24 வந்து எதால மல்டிப்ளை ஆயிருக்கு, 2 2 into 2 into 2 into 3. ஸோ இது வந்து நம்ம என்ன எழுதுவோம், 3 2 இருக்கா, அப்போ 2 power 3 into 3 power 1. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா. ஸோ இதை தான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம ஃபார்ம் பண்ணுறது. புரியுதுங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். To find the number of factors, we can write the numbers in the form of prime factor and then add +1 to the exponent of prime numbers and multiply them. இதுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். ஃபேக்டர் அப்படின்னாக்கா இது எந்தெந்த டேபிளில் வருதோ, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஃபேக்டர் மெத்தடில். ஸோ இது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து என்னன்னாக்கா ஃபேக்டர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 power 3 into 3 power 1. இப்போ ப்ரைம் ஃபேக்டர் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ்போனன்ட் இருக்குல்ல, அதோட நம்ம 1 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பவரில் என்ன இருக்குது, 3. ஸோ 3யோட 1 ஆட் பண்ணணும். ப்ளஸ் இங்கே வந்து 1 இருக்குது, 1ஓட 1 ஆட் பண்ணணும். அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தடில் எழுதிட்டு தென் எக்ஸ்போனன்ட்டில் நம்ம 1 மட்டும் ஆட் பண்ணி போடணும். 3 + 1 4 இன்ட்டு 1 + 1 2, 4 2s are 8. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 8 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை போய் செக் பண்ணலாமா, மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதணுமா. 1 2 3 4 5 6 7 8, மொத்தம் 8 இருக்கா. ஸோ நமக்கு வந்து இங்கேயும் 8 வந்துருச்சு. ஸோ கரெக்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. With the help of an example, we try to find the sum of all factors of a number. ஸோ இப்போ நம்ம மொத்தம் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மொத்தம் ஹோல் ஃபேக்டர்ஸ் என்ன, சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 power 3. ஸோ 2 power 3 into 3 power 1. ஸோ இதை வந்து என்னென்ன எழுதுவோம், 2 power 3ன்றது 2 power 0, 2 power 1 and 2 power 2, 2 power 3. 0லேருந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனிதிங் பவர் 0 1, 2 power 2 2. ஸோ இது கேமரா பார்த்து எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் இதாக இருக்குது. ஸோ 2 into 2 into 2 8, 10 14 + 1 15. ஸோ அதை போட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ்னாலே ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா 0லேருந்து தான் ஆரம்பிப்போம், 2 power 0. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே எழுதி ஆட் பண்ணியிருக்கோம். தென் 3க்கு வந்து 3 power 0 and 3 power 1. ஓகேங்களா. ஸோ 3 power 0 1 + 3 இது 4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஈவன். இப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை ஈவன் ஃபேக்டர்ஸ் நமக்கு இருக்குது, ஆட் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஈவன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்போனன்ட் 2க்கு பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்குல்ல 2 பவர் இல்லாமல் இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த பவரில் வந்து நம்ம 1 ஆட் பண்ணுவோம். 2 பவரை விட்டுட்டு மிச்சம் எத்தனை எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதில் உள்ள எக்ஸ்போனன்ட்டில் நம்ம 1 ஆட் பண்ணுவோம்.
ஓகேங்களா, அதுதான் வந்து ஈவன் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் அட் 120. 120க்கான இது வந்து என்ன, இது வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா லாங்காக இருக்கும். இதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து ஷார்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 power 3 into 3 power 1 into 5 power 1. இப்போ 3 வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்போனன்ட் இதோட 1 ஆட் பண்ணக்கூடாது, இது ரெண்டுத்துக்கும் நம்ம 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஆட் பண்ணிக்கலாமா, 3 அப்படியே வச்சுக்கிறோம். 3 பவரில் என்ன இருக்குது, ஒரே ஒரு 1 இருக்குது, 1 + 1, இங்கே ஒரு 1 இருக்குது, மறுபடியும் 1 + 1. அப்போ இந்த 3 அப்படியே வச்சுக்கிறோம், 1 + 1 2, இந்த 2 போட்டுக்கிறோம். 3 2 6, 6 into 2 12. மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது, சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 power 0 வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இக்னோர் பண்ணிடணும் அப்படின்றத ஒரு நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன், நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ்னு கேட்டாங்கன்னாக்கா நம்ம 2ல் உள்ள பவரை வந்து 1 ஆட் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதர் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே உள்ள பவரோட 1 ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ். அந்த ஈவன் ஃபேக்டர்ஸை இங்கே சம் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோடைய சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இதை வந்து எப்படின்னாக்கா ஒரு பேப்பரில் போடுறேன். சாரி, இப்போ 120 இதோடைய ஈவன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஷேக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 120யோடைய ஈவன் கேட்டிருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபேக்டர்ஸாக இதான் கொடுத்துருக்காங்க. 2 power 1, 2 power 2. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்தாலே வந்துடும். 2 power 3 into 3 power 1 into 5 power 1ன்னு வரும். ஸோ இதை நம்ம என்ன எழுதுவோம், 0லேருந்து தானே எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன படித்தோம், ஈவன் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது 2 power 0வை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல படித்தோமா. ஸோ அதனால் இங்கே 2 power 0வை நம்ம சேர்த்துக்கல. ஸோ இப்போ இதை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2 power 1 into 2, நெக்ஸ்ட் 2 power 2 4, 2 power 3 8, 10 14. அண்ட் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா எனிதிங் பவர் 0 1 into 3 3. சாரி, இங்கே ப்ளஸ் இருக்கா, சாரி இங்கே ப்ளஸ் இருக்குது. 3 + 1 வந்து 4. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா எனிதிங் பவர் 1, எனிதிங் பவர் 0 1 5, இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது. கரெக்டாக வந்துருச்சா. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 336 நமக்கு கிடைக்குது. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் அண்ட் சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதில் என்ன பண்ணோம், 2க்கு பவர் எக்ஸ்போனண்ட்டில் என்ன இருக்கோ அதோட 1 ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எக்ஸ்போனண்ட் ஆஃப் 2வை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி பண்ணுறது வந்து ஆட் ஃபேக்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். டு ஃபைண்ட் த ஆட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 120 அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 2 அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். 3 power 1ஓட 1 ஆட் பண்ணுவோம், 5 power 1ஓட 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 2 into 2 மொத்தம் 4 ஆட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 2வை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட சம்மு எப்படி எழுதுவோம், 2 power இதுனாக்கா ஆல்ரெடி போட்டு காமிச்சேன்னா 3 power 0 + 3 power 1, 5 power 0 into 5 power 1. ஸோ இது ரெண்டுத்தையும் இது பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 24. ஸோ இதுதான் வந்து ஆட் ஃபேக்டர்ஸ். ஈவன் ஃபேக்டர் அப்படின்னாக்கா 3 power எக்ஸ்போனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணாமல் அதை மட்டும் சேர்த்துப்போம். ஆனால் இதில் வந்து கம்ப்ளீட்டாக 2 power எக்ஸ்போனண்ட்டை விட்டுட்டு இதில் சேர்த்துப்போம். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 2வை கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட் ஒரு சில ஃபேக்டர்ஸ்க்கான இது கொடுத்துருக்காங்க. இப்போ 1001ஓட ஃபேக்டர் என்ன? 7 × 11 × 13. இது கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த இது நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட ஏபிசியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஏபிசி. ஸோ 234னா 234 234. ஸோ அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இதில் பாருங்கள், which of the following is a factor of 531 × 531. இப்போ 531, ஸோ இது மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா இது ஒரு மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1001 × 531 தான் இது. அப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் இது கொடுக்கல டைரக்டாக. அப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 7 11, அதாவது 7 × 11 × 13. ஸோ இதுதானே இதுக்கான ஃபேக்டர்ஸு. ஸோ அப்போ 11 இருக்குது 13 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே தான் இதுக்கான ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ போத் பிஎன்சி. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு கீழே இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் டிஜிட் 6 டைம் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஃபேக்டர்ஸ் தான் என்னென்ன இருக்குது? 3 7 11 13 37. ஓகேங்களா? 7 11 13 நம்ம ஆல்ரெடி இங்கே படித்தது தான். அண்ட் இதோட 6 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க இன்னும் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 37 and 3. இது ரெண்டும் ஃபேக்டர்ஸாக இருக்கும். இதை கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே இதுக்கான எக்ஸாம்பிள் 2 3 4 5 6 டைம்ஸ் 2 கொடுத்துருக்காங்களா? 6 சிங்கிள் டிஜிட் இருந்துச்சுன்னாக்கா நமக்கு ஃபேக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிக்க சொல்லியிருக்கோம். அண்ட் இதை 2 × இது மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். 6 1னா நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம 2 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதை இது பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ்னு பார்க்குறப்ப 37 × ஸோ இதுக்கான ஃபேக்டர் 37 அண்ட் இது 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு 74. இது நமக்கான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஓகேங்களா? அதான பாசிபிள் ஃபேக்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெக்யூரிங் டெசிமல். ஸோ இது கொஞ்சம் ப்ரீஃபாக படிச்சிங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அப்படின்ற சேனலில் இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது கிளியராக சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இதில் புக்குக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை ரெக்யூரிங் டெசிமலுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ 1/3 அப்படின்றது நம்ம டிவைட் பண்ணோன்னா 0.33333 கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எண்டு கிடையாது. ஸோ இது மாதிரி எண்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் பார் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். பார் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 0.5 பார் அப்படின்னா 0.555 இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அண்ட் இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எப்படி சால்வ் பண்ணுறதுனாக்கா 0.9 பார் பார் இருந்துச்சு அப்படின்னாக்கா மேலே என்ன இருக்குது? நியூமரேட்டர் 9. ஒரு டிஜிட்டுக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா ஒரு 9, 2 டிஜிட்டுக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா 2 9. ஸோ இது மாதிரி நம்ம சேர்த்து கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இது பாருக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பார் இருக்கிறது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாதி நம்பருக்கு பார் இருக்குது, பாதி நம்பருக்கு பார் இல்லை அப்படின்னா எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9. பார் இல்லாத எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு பதிலாக 0. இப்போ இந்த இதில் 2 டிஜிட்டில் பார் இருக்குது, 2 9. 2 டிஜிட்டில் பார் இல்லை, ஸோ அதுக்காக 2 0 சேர்த்துக்கிறோம். அண்ட் மேலே என்ன பண்ணுறோம்னாக்கா எல்லா நம்பரையும் அப்படியே எழுதிட்டு பார் இல்லாமல் எந்த நம்பர் இருக்கோ அதோட மைனஸ் பண்ணி போடுறோம். ஸோ அதுதான் இந்த இதுக்கான மெத்தடு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபுல்லாக 0க்கு முன்னாடி தான் பார்த்தோம். பட் இங்கே 2 பாயிண்ட் சம்திங்கில் நம்பர் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தனியாக எழுதி ப்ளஸ்ஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது யூஸ்வலாக இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு டிவைசபிலிட்டி ரூல். ஸோ இது நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இது நம்ம ஒரு 11 ஆர் 17 ஸோ அந்த 20க்குள்ளே உள்ள டிவைசபிலிட்டி ரூல் படிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இப்போ கேட்டாங்க 22 கேட்குறாங்க அப்படின்னாக்கா 2
2க்கான divisibility ரூலும் பார்க்கணும், 11க்கான divisibility ரூல். ஹையர் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா அது மாதிரி சின்னதாக எந்த நம்பரால் பாசிபிள் இருக்கோ ஸோ அது மாதிரி டிவைட் பண்ணி இதுக்கான ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்ட் divisibility டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2க்கான ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள். 3க்கான ரூல் வந்து அந்த டிஜிட்டை வந்து சம் பண்ணி இந்த டிஜிட்டை வந்து சம் பண்ணி அதுக்கான ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர் 3ஆல் டிவைட் ஆகணும். அண்ட் 4க்கான ரூல் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவைடட் பை 4 ஆர் 0வா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வந்து 5th இதுக்கானது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும் ஆர் 5வா இருக்கணும். தென் 6க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா போத் 2ஆலையும் டிவைஸ் ஆகணும் அண்ட் 3க்கான divisibility ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 7 அதுக்கான ரூல் வந்து லாஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா subtract twice the last digit from the number formed by the remaining digit. லாஸ்ட் டிஜிட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் டிஜிட்டை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 651 அப்படின்னு இருக்குது. ஸோ லாஸ்ட் டிஜிட் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, ரிமைனிங் டிஜிட்டோட மைனஸ் பண்ணணும். 65 minus 2 வந்து என்ன 63. ஸோ அது வந்து நமக்கு வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் divisible by 7. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 8 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும். 9ன்றது வந்து அதே தான் சம் ஆஃப் டிஜிட், அந்த டிஜிட்டை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கான ஆன்சர் 9ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னாக்கா திஸ் இஸ் divisible by 9. அண்ட் 10க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும். அண்ட் 11க்கான இது வந்து when the difference between sum of odd and even place digit is equal to 0 or multiple of 11. இப்போ வந்து ஆட் டிஜிட்டில் உள்ள ஆன்சரை சம் பண்ணி வச்சுக்கணும், ஈவன் டிஜிட்டில் உள்ள நம்பரை ஆட் பண்ணி வச்சுக்கணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 11ஆன டிவைட் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 13க்கான ரூல் என்னன்னாக்கா லாஸ்ட் டிஜிட்டோட 4ஐ மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் டிஜிட்டோட ஆட் பண்ணி நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கான ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அண்ட் 17க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் டிஜிட்டோட 5ஐ மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. லாஸ்ட் டிஜிட்டோட 5ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் யூஸ்வலாக வந்து பண்ணுறது தான் ரிமைனிங் உள்ளதில் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் வந்து ஆர்டராக படிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர் டெஸ்ட். இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா சின்ன நம்பர் கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிரும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பர் வேல்யூக்கான நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நியர்பையில் உள்ள ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நியரில் என்ன இருக்குது அப்படி அதனால தான் ஸ்கொயர் ரூட் வந்து அப் டு 20, கியூப் ரூட் வந்து 20. ஸோ இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதுக்கான இது வந்து என்னன்னாக்கா 169 இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கொயர் ரூட் 13 into 13. ஸோ இதுக்கு அப்போ வந்து 13க்கு கீழே தான் எல்லா பாசிபிள் ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஓகேவா. அப்போ 13க்கு கீழே என்னென்ன இருக்குது, 2 டேபிளால் இதாகுமா, ஆகாது. 3 டேபிளால் 3 5s are 15, பேலன்ஸ் 2, 3 9s are 27. ஸோ 3ஆல் இதாகுது. ப்ரைம் நம்பர்னா என்ன பண்ணணும், 1 டேபிளாலையும் அந்த டேபிளால் மட்டும்தான் அது வந்து மல்டிபிள் ஆகணும். ஆனால் அது வந்து 3 டேபிளால் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அண்ட் கீழே வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சம் ஆஃப் சீரீஸில் வந்து உள்ளது. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா n of n plus 1 divided by 2. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ் இது பண்ணணும்னாக்கா n ஸ்கொயர். அண்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா n of n plus 1. அண்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் இது பண்ணணும் அப்படின்னா n of n plus 1 2n plus 1 by 6. நெக்ஸ்ட் வந்து கியூபுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ n of n plus 1 divided by 2 ஸ்கொயர். ஓகேவா. ஹோலாகவே நம்ம இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு சில
ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் போதுமானது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டாப்பிக்கா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் அன் எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து ஒரு இதில் வந்து எத்தனை ஜீரோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க, அதில் வந்து மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ லெட்ஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். 24 into 32, 17 into 23 into 19. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணி அந்த இதில் எழுதி வச்சுக்கிறோம். 2 power 3 into 3 power 1 அண்ட் 32 இந்த இதெல்லாம் வந்து 2 power 5. 17க்கான ஃபேக்டர் கிடையாது. அண்ட் 23க்கும் அப்படி எழுதிக்கிறோம், 19 அப்படி எழுதிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நோட்டீஸ் தட் த ஜீரோ இஸ் மேட் ஒன்லி. ஜீரோஸ் எப்படி மேட் ஆகும் அப்படின்னாக்கா 2 1 5 உடைய காம்பினேஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஜீரோஸ் மேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே வந்து 2 இருக்குது ஆனால் 5 இல்லை. ஸோ அப்போ இதில் வந்து நோ ஜீரோ இன் த அபவ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதில் வந்து 8 into 15 into 23 into 17 into 25 into 22 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அந்த இது 2 power 3 அண்ட் இதுக்கான ஃபேக்டர்ஸ் மெத்தடில் எழுதி வச்சுக்கிறோம். அண்ட் இதில் வந்து 2வும் இருக்குது 5வும் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குன்னாக்கா 2 வந்து 2 power 4 இருக்குது, 5 வந்து 5 power 3 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனான இருக்குது 3 இருக்குது. ஓகேங்களா, இதுலேயும் 2 power 3 வரைக்கும் நம்ம காமனாக எடுக்கணும் அப்படின்னா 2 power 3, இதுலேயும் 5 power 3 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 3 zeros இருக்குது அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கீழே வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த வேல்யூ ஆஃப் 2 power 2 into 5 power 4, 4 power 6, 10 power 8, 6 power 10, 15 power 12, 8 power 14, 2 power 16, sorry 20 power 16 into 10 power 18 into 25 power 20. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம 2 ஃபேக்டர்ஸில் எழுதலாம், இதெல்லாம் நம்ம 5 ஃபேக்டர்ஸில் எழுதலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 2 and 5 தான் நம்ம வந்து பாசிபிள் காம்பினேஷன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே 5 அப்படின்றது வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும் நம்பர் ஆஃப் 5ஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 5ஸை மட்டும் எடுத்து ஸோ பவரில் எக்ஸ்போனன்ட் இருக்கா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் என் எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னாக்கா 5ஓட எக்ஸ்க்ளமேட்டரி என்ன சொல்லுவோம், 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுறதுனாக்கா 3ஓட எக்ஸ்க்ளமேட்டரி என்ன, ஸோ அது வந்து அன்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அன்டில் ரிமைண்டர் வந்து இதை விட கம்மியாக வர வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணுறோம். 5 7s are 35, இதோட இது அதிகமாக இருக்குது. ஸோ மறுபடியும் இது பண்ணுறோம். 5 1 is 5, ஸோ ரிமைண்டர் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கான நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரிமைண்டர் தியரம். இது ரொம்பவே ஈஸி, பட் இவங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக சொல்லியிருக்காங்க. இப்போ 17 into 23 இருக்குது, டிவைட் பை 12. 12 1 is 12, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 5 இருக்கும். ஸோ 12 இதுவும் 12 1 டைம்ஸ் தான் போகும். 12 2s are தான் 24. இப்போ 23 12 1 is 12, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்னாக்கா 11 இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 55 by 12. இதை விட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 12ஓட எத்தனை டைம்ஸ் பண்ணால் கேன்சல் பண்ணலாம், 12 5s are வந்து 12 4 டைம்ஸ் பண்ணோன்னாக்கா 48 வரும். ஸோ 48 வந்துச்சுன்னாக்கா ரிமைனிங் வந்து 7 இருக்குமா. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அதுதான் வந்து அவங்க இப்படி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு பயப்பட வேணாம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி ரிமைனிங் என்ன வருதோ ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரிமைனிங் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறதுன்றத அடுத்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதை விட இது வந்து சின்னதாக தானே இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணாலுமே நமக்கு வந்து 2 பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா யூஸ்வலாக அந்த சப்ராக்ஷன் மெத்தட்லாம் பண்ணுறோம்ல, ஸோ அதே தான் இந்த -2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 -1 வந்து ரிமைனிங். ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு.
ஸோ +2. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பின்னக்கிள் புக்கில் உள்ள பேசிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு வரப்போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு, வீடியோ ப்ராப்ளம் ஆர் ஆடியோவில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, அண்ட் இது மாதிரி சொல்லி கொடுக்கறதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பாய் கைஸ்.